Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Photoshopல ஒரு moody black effect எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications மறக்காம enable பண்ணிக்கங்க. Alright, so first of all நமக்கு தேவையான ஒரு moody black effect கிரியேட் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. ஈவன் adjustment layers யூஸ் பண்ணி நமக்கு தேவையான எஃபெக்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும். பட் நாம இந்த வாட்டி ஃபோக்கஸ் பண்றது ஃபில்டர் மெனுல இருக்கக்கூடிய கேமரா ரா ஃபில்டர். ஜஸ்ட் நம்ம இந்த பேக்ரவுண்ட் லேயரை Ctrl J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம் and டூப்ளிகேட் பண்ண கையோட அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர் மெனுல கேமரா ரா ஃபில்டர். ஸோ இப்போது நமக்கு தேவையான எஃபெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நல்லா கவனிங்க, ஒவ்வொரு கேட்டகரியிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வேல்யூஸை சேஞ்ச் பண்ணுவோம். வேல்யூஸை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறதை விட எதுக்காக அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணுறோங்கிறத நீங்கள் தெளிவாக கவனிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேசிக் கேட்டகரியில் பார்த்தோம்னா டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரை நெகட்டிவாக கொண்டு போனோம்னா இமேஜ் ரொம்ப கூலாக தெரியும். பட் நமக்கு பார்த்திங்கன்னா வார்மாக தேவை. ஸோ வார்மாக நமக்கு தேவைங்கிறதுனால ஒரு பாசிட்டிவ் 10 அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுறதுக்கு டின்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தினாலே போதும், ரொம்ப அவசியம் கிடையாது. அண்ட் அடுத்ததாக பார்த்தோம்னா கான்ட்ராஸ்ட். நல்லா கவனிங்க, கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது இமேஜில் இருக்கக்கூடிய லைட் அண்ட் டார்க் ஏரியாஸை மேனேஜ் பண்ணுறது தான். கான்ட்ராஸ்ட்டை ரொம்ப அதிகப்படுத்தணும்னா லைட் ஏரியா இன்னும் லைட்டாகவும் டார்க் ஏரியா இன்னும் டார்க்காகவும் தெரியும். கவனித்து பார்த்தீங்களா, கான்ட்ராஸ்ட்டை அதிகப்படுத்தும் போது லைட் ஏரியா இன்னும் லைட்டாகவே இருக்கும், டார்க் ஏரியா இன்னும் டார்க்காகவே போகும். பட் நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தேவை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், நெகட்டிவில் கொண்டு போகலாம். ஸோ நமக்கு அந்த கலர் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தேவை. ஸோ அப்போது ஒரு -55 அந்த மாதிரி இருந்தாலே அது போதுமானது தான். அண்ட் அடுத்தது ஹைலைட் அண்ட் ஷேடோ. ஸோ நேமை வச்சு ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் ஹைலைட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், லைக் ஒரு 8 அந்த மாதிரி. அண்ட் ஷேடோஸ், ஸோ ஷேடோஸ் ரொம்ப கம்மி பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு கம்மி பண்ணாலே போதும். ஒரு 17 ஒரு 18 அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்காக நீங்கள் ஈவன் பிளாக்கை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ பிளாக் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு -25 அப்படிங்கிறது ஓகே. ஸோ இப்போ என்ன விஷயம்னா, நம்ம இந்த கான்ட்ராஸ்ட்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த இமேஜில் கொஞ்சம் கிளாரிட்டி பார்த்திங்கன்னா கம்மியான மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கிளாரிட்டியை கொஞ்சம் என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லாவே தெரியும், டீட்டெயில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கிளாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணாலே போதும். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு 45 அப்படிங்கிறது ஓகே தான். ஸோ இப்போது பேசிக் கேட்டகரியிலேருந்து கர்வ்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது ஷேடோஸ் அண்ட் டார்க் ஏரியாஸ் மட்டும்தான். ஸோ ஷேடோஸை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம், ரொம்ப வேண்டாம். ஓரளவுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். நல்ல ஷேடோஸ் பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஏரியா கிட்டலாம் பார்த்திங்கன்னா நல்லா கம்மியாகும். ஸோ இது அளவுக்கு ஓகே. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டார்க் ஏரியாஸும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், இறக்கிக்கலாம். ஸோ நல்லா நமக்கு அந்த மூடி எஃபெக்ட் கிடைச்சாலே போதும். ஸோ அதிலே பார்த்திங்கன்னா நீங்கள் நிறுத்திக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற கேட்டகரி பார்த்தோம்னா கலர் மிக்சர், அதாவது ஹியூ, சேச்சுரேஷன், லூமினன்ஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஹியூங்கிறது கலர், சேச்சுரேஷனுங்கிறது அந்த கலரை டீசேச்சுரேட் பண்ணுறது. இன்னும் ரொம்ப சுருக்கமாக சொல்லணும்னா இங்கே இருக்கக்கூடிய கலர்லாம் நீங்கள் நெகட்டிவில் கொண்டு போயிட்டிங்கன்னா அதுதான் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ. ஓகே. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லூமினன்ஸ். ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற கலர் உங்களுக்கு பிரைட்டாக வேணுமா இல்லை டார்க்காக வேணுமாங்கிறது தான். ஸோ இதை தான் கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹியூவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின் டோனுக்கான கலர் தான். ஓகே. ஸோ அப்போ வந்து விஷயம் என்னென்னா, எல்லோவை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம். காரணம் என்னென்னா, எல்லோ ரொம்ப அதிகமாக இருந்துச்சு வச்சுங்களேன், அந்த க்ரீன்லாம் போச்சுன்னா. ஸோ ஹேரோட கலர்லாம் பாருங்கள். ஓகே. ஸோ அந்த க்ரீன் ஷேட் பார்த்திங்கன்னா வரும். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். லைக் வந்து நமக்கு ஒரு -45 அந்த மாதிரி இருந்தாலே ஓகே. ஸோ ஆரேஞ்ச் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண வேண்டாம். காரணம் என்னென்னா, நமக்கு அந்த ஃப்ளவர்லாம் பார்த்திங்கன்னா ஆரேஞ்ச் ஷேடுக்கு அப்படியே சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ நியூட்ரலாக இருந்தாலே ஓகே தான். இல்லை கொஞ்சம் நீங்கள் நெகட்டிவ்க்கு சேஞ்ச் பண்ணணும்னா தேவைப்பட்டால் நீங்கள் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ரெட்டை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம கம்மி பண்ணோம்னா கம்ப்ளீட்டாக ஷேட் என்னாகும், அப்படியே பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ நமக்கு வந்து ஒரு 7 அந்த மாதிரி இருந்தாலே ஓகே. அண்ட் ஆரேஞ்சும் பார்த்திங்கன்னா ஒரு -2 இருந்தாலே பார்த்திங்கன்னா ஓகே தான். ஸோ அடுத்தது பார்த்தோம்னா சேச்சுரேஷன். ரொம்ப சிம்பிள், எந்த கலர் நமக்கு வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய கலர் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக டீசேச்சுரேட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது என்னது, அந்த பிளாக் மூடி எஃபெக்ட் இல்லையா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 3 கலரை விட்டுட்டு ஆரேஞ்ச், அதுக்கப்புறம் அக்வா ப்ளூ, மீதி கலர்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கவனிச்சு பாருங்கள், இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக அந்த பிளாக் அண்ட் ஒயிட் ஷேடில் இருக்கும். ஸோ ரெட்டை வந்து அப்படியே விட்டுடலாம்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ஆரேஞ்சு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு அப்போ அந்த ஸ்கின் டோன் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப வேண்டாம், ஒரு 6 அந்த மாதிரி இருந்தாலே ஓகே. அண்ட் அதே மாதிரி எல்லோ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்.
பிகாஸ் அந்த லீஃப் ஏரியாலாம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ பாருங்கள், அந்த லீஃபில் அந்த எல்லோ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. ஸோ அதை மட்டும் நல்லா என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிடலாம். ஸோ நமக்கு அந்த எல்லோ போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நெகட்டிவ் ஒரு 81 இல்லை 82 அந்த மாதிரி இருந்தாலே ஓகே. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லூமினன்ஸ் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கலரை நீங்கள் ப்ரைட்டாக கொடுக்கணும்னா கொடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டோன் இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஆரஞ்சு லைட்டாக என்ன பண்ணலாம், அதிகப்படுத்திக்கலாம். ஸோ ஒரு 4 அப்படிங்கிறதே நமக்கு ஓகே தான். அண்ட் ஃபைனலாக நமக்கு அந்த விக்னேட் எஃபெக்ட் வேணும்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், எஃபெக்ட்ஸ் கேட்டகரிக்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு விக்னேட்டிங் உண்டு. ஸோ பாசிட்டிவ் வேண்டாம், ஜஸ்ட் நெகட்டிவ் வந்து ஒரு 30 இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 30ங்கிறதே ஓகே தான். ஓகே ஃபைன். ஸோ இப்போது இந்த செட்டிங்ஸை ஆஸ் அ ப்ரீசெட்டை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரீசெட் கேட்டகரியில் மோர் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணி க்ரியேட் ப்ரீசெட் கொடுத்து ஜஸ்ட் நமக்கு தேவையான ப்ரீசெட்டை நம்ம என்ன பண்ணலாம், சேவ் பண்ணிக்கலாம். ஸோ மூடி பிளாக் ஜஸ்ட் ஓகே அண்ட் ரீப்ளேஸ். ஸோ நான் ஏற்கனவே சேவ் பண்ணியதுனால மறுபடியும் சேவ் பண்ணாலும் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஓகே கொடுத்து சேவ் பண்ணிக்கங்க அண்ட் ஃபைனலாக ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த இமேஜில் டீட்டெயில் இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் கிளாரிட்டி இருந்தால் நல்லாயிருக்குன்ற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், பேக்ரவுண்ட் லேயரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணுங்கள். இது அவசியம் இல்லை, இன்கேஸ் தேவைன்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் லேயரை காப்பி பண்ண பேக்ரவுண்ட் லேயரை டாப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ளேஸ் பண்ணுங்கள் அண்ட் ஃபில்டர் மெனுவில் ஒரு ஹை பாஸ் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதரில் ஹை பாஸ் ரொம்ப அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 1 பிக்சலுக்குள்ளே இருந்தாலே ஓகே. ஜஸ்ட் நீங்கள் ஓகே கொடுத்துட்டு கண்டிப்பாக அந்த லேயரோட பிளெண்டிங் மோட நார்மல்லேருந்து ஓவர்லேக்கு நம்ம என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ மைன்யூட்டாக ஒரு சின்ன டீட்டெயில் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதுக்கு தான் அந்த ஹை பாஸ். அண்ட் இதுக்கப்புறம் ஒரு இமேஜுக்கு புதுசாக உட்காந்து அந்த எஃபெக்டை க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் இமேஜை கொண்டு வந்ததுக்கப்புறம் மறக்காமல் Ctrl+J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்துகிட்டு அண்ட் அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் மெனுவில் கேமரா ரா ஃபில்டர் அண்ட் இந்த வாட்டி டேரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரீசெட்குள்ளே போயிடலாம். அண்ட் நமக்கு தேவையான ப்ரீசெட் பார்த்திங்கன்னா யூசர் ப்ரீசெட் கேட்டகரியில் மூடி பிளாக் அண்ட் ஜஸ்ட் ஓகே கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிளாரிட்டி வேணும், அந்த டீட்டெயில் வேணும்னா ஹை பாஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.